முஜாஹிதீன் வந்து அங்கே ஒரு கல்ச்சரே டெவலப் ஆகிடுச்சு ஆப்கானிஸ்தானில். என்ன கல்ச்சர்? ஆர்ம்ஸ் கல்ச்சர். சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்க வந்து நான் வந்து போர் தொடுப்பேன், நான் வந்து வெப்பன் இது பண்ணேன். கலாஷ்னிகோவ் பிகேம் அ ஹவுஸ் ஹோல்டு டாக். கலாஷ்னிகோவ்னா AK-47. அது வந்து இட் பிகேம் ஆல்மோஸ்ட் அ ஹவுஸ் ஹோல்டு வேர்ட் ஆகிடுச்சு கலாஷ்னிகோவ். ஸோ தாலிப் அப்படின்னா அரபியில் வந்து ஸ்டூடெண்ட்னு அர்த்தம். அதாவது தாலிப்னா எஜுகேஷன், ஆக்சுவலி கியான். சான்ஸ்கிரிட்லி இந்தியில் கியான்கிற மாதிரி பர்ஷியாவில் தாலிப் அப்படின்னம்னா. ஸோ தாலிப் அண்ட் தாலிப்ஸ், அதாவது பன் அப்படிங்கிறது, அதாவது தாலிபான் அப்படின்னா மெனி ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். தட்ஸ் மீனிங் ஆஃப் தாலிபான் இஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். Northern Alliance succeeded in controlling Taliban, and Taliban suffered huge humiliating defeats in all places. All places defeat என்ன இதில் என்ன ஒரே ஒரு இஷ்யூனாமா, any occupying country felt cities, roads, highways are important. So அதை பிடிச்சிட்டு then they declared that Taliban is cleared, but it is not. The terrorists go to the villages, they go to the mountains, they go to the jungles. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஐ டோல்ட் யூ who is supporting, why terrorism or Taliban is becoming so powerful or என்னம்னா, ஒன்று மீடியா. எனி ஸ்ட்ரே இன்சிடெண்ட்டை வந்து ஒரு பக்கா கவர், ப்ராப்பர் கலர் அண்ட் ப்ராப்பர் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அதை வந்து அல்டிமேட்லி தே மேக் இட் அஸ் அ பெஸ்ட் செல்லிங் நியூஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் மீடியா. அது ஒரு பெரிய ரீசன். மீடியா இஸ் லைக் அ ஃபெர்டிலைசர் ஃபார் டெரரிஸ்ட். And number of normal people in Afghanistan is around 3.8 crores, 38 million, which is almost around 50 times more. இந்த 65,000 பேர் வந்து இந்த 3 லட்சம் ஆர்ம்டு சோல்ஜர்ஸ் அவன் வந்து கவர் பண்ணுறான், அவனை வந்து இது பண்ணுறான். என்னென்னா, there is, I find a complicity in these two group. Most of them are approving Afghanistan, Taliban. People are feeling that the Taliban will do the good thing to them. That is the reason why Taliban is successful. அமெரிக்கா போயிடுச்சுன்னா தாலிபான் என்ன செய்வான், அவன் ஆப்கானிஸ்தான் பீப்புளை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வான், he may try to come to காஷ்மீர் அப்படிமா. பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைட் இன் another person's area. I am telling you, I have these medals are testimony to my around 3 tenures of Kashmir. I have been in Kashmir as a captain, as a major and as a lieutenant colonel. வணக்கங்கள் அனைவருக்கும். ஆப்கானிஸ்தானத்தில் எந்த விதமான குழப்பங்கள், எந்த விதமான சூழ்நிலை இருக்குதுங்கிறத பற்றி நம்ம இன்னும் ஒரு 10 to 15 minutes நம்ம எடுத்துக்குவோம். இப்போ பார்க்க போனோம்னா, பேசிக்கலி தி ஸ்டார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் ஆல் ஹேப்பன்ஸ் டியூ டு தி டிஸ்கண்டென்ட்மெண்ட் அமங் த பாப்புலேஷன். அதாவது டெரரிசம் இஸ் ஒன் திங் அண்ட் டிஸ்கண்டென்ட்மெண்ட் இஸ் அனதர் திங். டிஸ்கண்டென்ட்மெண்ட் தான் வந்து டெரரிசத்துக்கு ஒரு விதையாக இருக்குது. இந்த விதையை கரெக்டாக அதை வந்து நர்ச்சர் பண்ணுறதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால் அது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகுது. ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃபண்டாஸ்டிக் மவுண்டனியஸ் கண்ட்ரி, லேண்ட்லாக்ட். அந்த நாடு வந்து கிட்டத்தட்ட மிக பழமையான இதிகாசம், மிக பழம்பெரும் ஹிஸ்டரி வாய்ந்தது. நம்ம ஓல்டு ஸ்கிரிப்சர்ஸில் கூட காந்தாரம் ரெஃபர் ஆகுது. தக்ஷஷீலம், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் யூனிவர்சிட்டி of the East, Takshashilam University. It is as famous as Nalanda University. அந்த காலத்தில் 3 யூனிவர்சிட்டிஸ் தான் இருந்தது இந்தியன் சப்கான்டினென்ட்டில். தக்ஷசீலம் யூனிவர்சிட்டி, நலந்தா யூனிவர்சிட்டி அண்ட் காஞ்சிபுரம் யூனிவர்சிட்டி, இந்த 3 இருந்தது. இது 3மே வந்து ஒரு ஸ்டடி சென்டர். அந்த மாதிரி உலகத்துக்கே விடிவெள்ளியாக இருந்த ஒரு நாடு இன்றைக்கி வந்து மிக மிக கோரமான ஒரு தீவிரவாதத்தின் பிடியில் சிக்கி அது ரொம்ப அலைக்கழிந்து கொண்டு இருக்கிறது. இதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் ஆப்கானிஸ்தான் டு ஃபால் இன் டு தி clutches of terrorism is the inability of the population to understand what is what. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த ஒரு நாடும் அந்த நாட்டில் இருக்கிற சொசைட்டியும் தன்னை தானே முடிவு பண்ணி விஷயங்களை பார்த்து கொண்டு போனோம்னா அந்த நாட்டுக்கு அழிவு கிடையாது. பட் வேறு நாடுகள் வந்து அந்த நாட்டை ஆக்கிரமித்து அந்த நாட்டை வழிநடத்தி கொண்டு போனோம்னா அந்த நாடு என்றைக்குமே நிம்மதியாக இருக்க முடியாது. It is the basic issue.
So now we will see what is the basic concept of Afghanistan, how it came, கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பர்வியூ பார்ப்போம். ஆப்கானிஸ்தான் வந்து நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்லேருந்து நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே ரெஃபரன்ஸ் ஆகிருக்குது. அண்ட் அந்த ரெஃபரன்ஸ்லேருந்து பார்த்தோம்னா காந்தாரம் ஒரு நாடு, அந்த இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த மகாபாரதத்தினுடைய ரெஃபரன்சஸ்லாம் ஆப்கானிஸ்தானில் இருந்திருக்குது. ஒரு வேதிக் கல்ச்சராக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்துவிசம் வாஸ் டாமினேட்டிங் ஆப்கானிஸ்தான். தென் கேம் இன் தி 3rd 4th centuryலெல்லாம் புத்திஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஹேப்பன்ட். நீங்கள் கூட இப்போ பார்த்துருக்கலாம் ஆப்கானிஸ்தானில் பாமியாம் புத்தா ஸ்டாச்சு அண்ட் ஆல், அதெல்லாம் இட்ஸ் டேட்ஸ் பேக் டு 6th 7th century. ஸோ another ஒரு 600-700 இயர்ஸ் வந்து புத்திசம் வந்து ஆப்கானிஸ்தானத்தை வந்து அது ஒரு மேஜர் ரிலீஜனாக இருந்திருக்குது. தென் பர்ஷியாவிலேருந்து ஜொராஸ்ட்ரியனிசம் வந்தது. Zoroastrianism is another, so before the onset of Ghaznavi Empire in Afghanistan, it was a hodgepodge. It's a melting pot of all religion. It was very secular nation. கொஞ்சம் ஹிந்துஸ் இருந்தாங்க, கொஞ்சம் புத்திஸ்ட் இருந்தாங்க, கொஞ்சம் ஜொராஸ்ட்ரியன்ஸ் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் we call all these religions Indic religions. Indic religions வந்து 100% இருந்தாங்க. But came the spread of Islam from the Middle East and Arabian deserts, and it was basically making not much inroads in the beginning. But what has happened, Genghis Khan ஒரு great leader, originated from Mongolia. He ran across the entire Asia up to the Danube வரலும் போனார். அப்படி போகும்போது அவருடைய வேக் ஆஃப் த கான்குவெஸ்ட்டில் வந்து நிறைய மாற்றங்கள் நடந்தது. பேரரசுகள் சிற்றரசுகள் உடைஞ்சது, அமால்கமேட் ஆனது, மாற்றங்கள் நடந்தது. அந்த மாதிரி மாற்றத்தில் வந்து தட் கேவ் அ பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த இஸ்லாமிஸ்ட் ரூல் டு பி எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ ஷாஹி டைனாஸ்டி வரல ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு பியூர்லி செக்யுலர் கண்ட்ரியாக இருந்தது அரௌண்ட் 9th century 10th century AD. அண்ட் ஷாஹி டைனாஸ்டியிலிருந்து கஸ்னவி டைனாஸ்டி வரும்போது அது வந்து அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டுடே ஃபார் த லாஸ்ட் 1000 years almost Afghanistan is having almost 100% population of Muslims. இது வந்து ஒரு மோனோதிஸ்ட் கண்ட்ரி ஆகிடுச்சு. மோனோதிஸ்ட்னா சிங்கிள் ரிலிஜன் கண்ட்ரி ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ இன் 1900, somewhere around 20 years before the Curzon was the our CNC, that is Governor General of India, British higher echelons என்ன நினச்சாங்கன்னா, emergence of Tsar from Russia will have a major impact on Indian subcontinent அப்படின்னு சொல்லி அவங்க ஆப்கானிஸ்தானை வந்து பஃபர் ஜோனாக நினச்சாங்க. Then they started deploying troops in Afghanistan. It's a different matter. பிரிட்டன் முதல்லையே நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ்னு சொல்லி நிறைய கேம்பெயினிங்கை பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் இந்தியன் ஸ்டேட்டில் இருக்கிற கண்டோன்மெண்ட்ஸ் லைக் அம்பாலா, ஜான்சி, all those cantonments, Pathankot and all, were predominantly aimed at launching pad for British expeditionary forces into northwest frontier province, which includes Kandahar, which includes Herat province, which includes Kabul and all those things. But அதில் வந்து அப்போ கொஞ்சம் ஜாரினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியானதுனால பிரிட்டன் என்ன நினச்சாங்க, we will go closer and we will, there is one treaty also is there. அந்த ட்ரீட்டி மூலம் நீங்கள் அங்கே நார்த்திலேருந்து கீழே வராதிங்க, நாங்கள் வந்து கீழேருந்து மேலே போக மாட்டோம்னு சொல்லி அது இது பண்ணாங்க. அண்ட் பிரிட்டன் என்கரேஜ்டு ஃபேக்ஷனலிசம் அண்ட் தி ட்ரைபல் இது. ஏன்னா அது வந்து நிறையா பெனிஃபிட் கொடுத்தது அவங்களுக்கு. ஒரு ட்ரைபல் லீடரை கொடுத்து நீங்கள் பார்த்துக்கப்பான்னா அது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெனிஃபிட்டட் ஃபார் பிரிட்டன், பிகாஸ் தே கேன் லீவ் த கண்ட்ரி அண்ட் தென் கம் பேக் டு இந்தியா அண்ட் டேக் ரெஸ்ட். அண்ட் whenever the tribal leader goes out of control, he can go and sort them out. இந்த மாதிரி எக்ஸ்பெடிஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆப்கன் பிரிட்டன் வார் எல்லாம் நடந்தது. இட் ஆல் ஸ்டேல்மேட். தேர்ட் ஆப்கன் பிரிட்டன் வார் was as late as 1919. But அதில் வந்து Afghanistan became pro-Russia. Almost Lenin got a soft corner for Afghanistan. And then a lot of interaction between Moscow and Afghanistan happened during the time. And அது அப்படியே போயிட்டு the infrastructure projects, roads, dams எல்லாம் நிறைய கொஞ்சம் Soviet Union. So this kept on going for next 40-50 years. This is the time when USA felt, because those days Cold War was going on. அந்த நேரத்தில் என்னென்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ன நினச்சது, அந்த பிரெஷ்னேவ் டாக்ட்ரைன் படி வாட் இஸ் ரஷ்யா அண்ட் வாட் இஸ் த அட்ஜாயினிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் ரஷ்யா அண்ட் அட்ஜாயினிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் த அட்ஜாயினிங் ஸ்டேட்ஸ். இது வந்து ஒரு பிரெஷ்னேவ் டாக்ட்ரின் ரெடி பண்ணார். அந்த அட்ஜாயினிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் ரஷ்யா, தஜிகிஸ்தான் வாஸ் அன் அட்ஜாயினிங் ஸ்டேட் ஆஃப் ரஷ்யன் திஸ் திங். அப்போ USSR சோவியத் யூனியனாக இருந்தது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆப்கானிஸ்தான். ஸோ தே வாண்டட் கண்ட்ரோல் ஓவர் ஆப்கானிஸ்தான். இன்ஃபேக்ட் இந்த கிரேட் கேமில் வந்து ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் ப்ளே பண்ணாங்க, ஆப்கானிஸ்தான் ஒன்றும் ஜெய முடியல. அதுக்கப்புறம் ரஷ்யன்ஸ் இப்போ வந்து ப்ளே பண்ண போகிறாங்க.
இப்போ ப்ளே பண்ணும்போது there was discontentment of the population over the rule of the Afghan people, and the Afghanistan monarch and the kingdom was there, and it was not well taken by the people of Afghanistan. அதனோட என்ன செஞ்சாங்க, the people were enamored by communist ideology, so there is a mild revolution sort of thing. That is the time when Russia felt okay, we can get in அப்படின்னு 1979ல உள்ளுக்கு வந்தாங்க. Then Russia also became a part of a gang. ஸோ பிரிட்டன் முதல்ல ஆப்கானிஸ்தானை வந்து டாமினேட் பண்ண ட்ரை பண்ணாங்க, முடியல. தென் ரஷ்யா வந்து உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சு, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை மீறி ரஷ்யன்ஸோட சப்போர்ட்டை வந்து ஆப்கானிஸ்தான் வேணான்ட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்களுடைய தெர் இஸ் சம் ப்ராப்ளம் இன் தி ஃபாரின் பவர் கம்மிங் அண்ட் எஸ்டாப்ளிஷிங் லைசான் வித் த லோக்கல் பீப்புள். ஆப்கானிஸ்தான் பீப்புள் ஆர் ஃபியர்ஸ்லி இண்டிபெண்ட். அவங்க வந்து ரொம்ப இண்டிபெண்ட் பீப்புள். அவங்க எதையுமே வந்து அவங்களுடைய முடிவு அவங்களுக்கு அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் தட் இஸ் த ரீசன் விச் எவ்ரி பவர் ஹஸ் பீன் யூஸிங் தம். ஓகே, ரஷ்யன்ஸ் வந்தவுடனே தே ஃபாட் அண்ட் தே ட்ரை டு காம் த கண்ட்ரி, தே ட்ரை டு ரூல் த கண்ட்ரி. அதனால் முடியல அவங்களால. அண்ட் சம்வேர் இன் 1989 ரஷ்யன்ஸ் ஆல்சோ ஃபெயில்டு. கார்பச்சேவ் என்ன செஞ்சிட்டாரு, ஹீ வித்ட்ரூ ஆல் த ட்ரூப்ஸ், ஸ்பெட்ஸ்னாட்ஸ்லேருந்து ரஷ்யன் ஏர்பார்ன் டிவிஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஹீ வித்ட்ரூ, அண்ட் ரஷ்யா எக்ஸிட்டட் ஆப்கானிஸ்தான் வித் அ வெரி அன்க்ளோரியஸ் மேனர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ரஷ்யன் எக்ஸிட்டுக்கு வந்து மேஜர் ரீசன் என்னென்னா, there is a entity which is formed by முஜாஹிதீன், தட் இஸ் த, அதாவது அதிருப்தியாளர்களை வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, முஜாஹிதீன் சொல்லி அமெரிக்கன்ஸ் என்ன செஞ்சாங்க, சின்ஸ் தெர் வாஸ் அ கோல்டு வார் வாஸ் கோயிங் ஆன், முஜாஹிதீனை வந்து ஆம் பண்ணாங்க, டாக்ட்ரின்ஸ் கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாங்க, லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் கொடுத்தாங்க. இந்த லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு இன்டர்மீடியரியாக இருந்தது வந்து பாகிஸ்தான். ஜெனரல் ஜியாவுல் ஹக் டயத்தில் இட் வெண்ட் அஸ் அ பியூட்டிஃபுல் பைப்லைன். The weapons and arms and ammunition will come into the Karachi port. Karachi portலேருந்து convoys will take the weapons to the northern frontier province, and அங்கிருந்து it will be pumped into the Mujahideen. And Stinger missiles were supplied in because Stinger missiles other than NATO countries, Stinger missiles அமெரிக்கா வேறு யாருக்குமே சப்ளை பண்ணல. பட் ஆனால் அந்த Stinger missiles வந்து சப்ளை பண்ணி, that Stinger missile was a major factor for Russian Air Force not being deployed. மவுண்டன் கண்ட்ரியில் வந்து ஏர்ஃபோர்ஸை வேகமாக டிப்ளாய் பண்ண முடியாது. அதுலேயும் இந்த ஸ்டிங்கர் மிசைல்ஸுங்கிற வெரி பவர்ஃபுல் மிசைல் இருந்ததுனால அது வந்து ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸை வந்து ஆல்மோஸ்ட் இட் காட் தம் ஆன் தேர் நீஸ். அப்படிப்பட்ட பட்சத்தில் முஜாஹிதீன் வந்து அங்கே ஒரு கல்ச்சரே டெவலப் ஆகிடுச்சு ஆப்கானிஸ்தானில். என்ன கல்ச்சர்? ஆர்ம்ஸ் கல்ச்சர். சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்க வந்து நான் வந்து போர் தொடுப்பேன், நான் வந்து வெப்பன் இது பண்ணேன். கலாஷ்னிகோ பிகேம் அ ஹவுஸ் ஹோல்டு டாக். கலாஷ்னிகோன்னா AK-47, அது வந்து இட் பிகேம் ஆல்மோஸ்ட் அ ஹவுஸ் ஹோல்டு வேர்ட் ஆகிடுச்சு கலாஷ்னிகோ. So once this entire society has been exposed to weapons, exposed to arms, exposed to ammunition, exposed to war, exposed to battle, the pattern of the society becomes more and more patriarchal. அங்கேருந்து ஆப்கானிஸ்தானில் வந்து people started neglecting women, neglecting children. Women also didn't have any control. இப்போது ஒரு சொசைட்டியில் ஒரு தீவிரவாதி உருவாகிறான்னா அவங்க அம்மா வந்து சின்ன வயசுலேயே அந்த தீவிரவாதியை 5 வயசு 6 வயசு 8 வயசுலேயே ஒரு அடித்து தட்டி வச்சுருந்தான்னா அந்த இதை வந்து அவனால் வராது. பட் இங்கே வந்து அந்த இட் பிகேம் அஸ் அ ஸ்வெல், கல்ச்சரல் ஸ்வெல் ஆகிடுச்சு அது. அதனால் எவ்ரிபடி who had 2 hands and 2 legs started looking at possessing a weapon, Kalashnikov. So Kalashnikov culture அங்கே ஆப்கானிஸ்தானில் வந்துருச்சு. இட் வாஸ் abetted by பாகிஸ்தான் ஃபார் their personal reason. அவங்க என்ன நினச்சா, ஆப்கானிஸ்தான் முஜாஹிதீனை ரெடி பண்ணி சோவியத் யூனியன் போனதுக்கப்புறம் அந்த முஜாஹிதீன் என்ன செஞ்சிடலாம், காஷ்மீரில் டைவெர்ட் பண்ணிடலாம். காஷ்மீரில் டைவெர்ட் பண்ணிட்டோம்னா காஷ்மீரி பீப்புள் சென்டிமெண்ட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி முஜாஹிதீனை வச்சு ஃபைட் பண்ணி இந்தியன் ஆர்மியை வந்து ஓவர் த்ரோ பண்ணி தென் வி கேன் லிபரேட் காஷ்மீர் அண்ட் தென் வி கேன் ஆக்கியூபை. இதான் இவரோட ஜியாவுல் ஹக்கோட பிளான், மாஸ்டர் பிளான் இருந்தது. Unfortunately, Ziaul Haq went at crossroads when Americans were asking for what is the kind of accounting for the weapons and இது அவரால் ஒன்றும் இது கிடைக்கல. அவரால் he was not able to give a very satisfying answer for whatever aid US gave for in terms of Afghanistan. Because Ziaul Haq என்ன செஞ்சார், ஆப்கானிஸ்தானுக்கு போகிற எய்டை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதியெல்லாம் டைவர்ட் எங்கே பண்ணார், காஷ்மீர் பண்ணிட்டார். That is the reason. So Americans were not in agreement with Ziaul Haq's strategy and planning. So I was told that it is believed that Americans have set up system where Ziaul Haq was made to fly and இதில் வந்து the case of a missing mango ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அது தனி, we will not go into the details, where Ziaul Haq went into a mysterious air crash and he died.
After that, it became almost leaderless ஆயிடுச்சு அந்த இடம். Okay, in the entire gambitல what has happened is there is one organization which was actually the nerve center of everything, and that is ISI, Inter Service Intelligence. அது வந்து பாகிஸ்தானுடைய நம்மளுடைய உளவு ஸ்தாபனம் மாதிரி ஒரு நாட்டின் உளவு ஸ்தாபனம். எப்படி இஸ்ரேலில் மொசாட் இருக்குதோ, இந்தியாவில் வந்து ரா இருக்குதோ, யூஎஸ்ஏல சிஐஏ இருக்குதோ, பிரிட்டனில் எம்ஐ மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் இருக்குதோ, அந்த மாதிரி பாகிஸ்தான் ஒரு வெரி பவர்ஃபுல் ஃபார்மிடபிள் இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷனை, வெரி க்ளோஸ் நிட் இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷனை வந்து ரெடி பண்ணாங்க. தேவர் த கைஸ் ஹூ ஆர் ஏபிள் டு கால் த ஷாட்ஸ். தேவர் ஆக்சுவலி, அதாவது நம்ம இந்த புத்லின்னு சொல்லுவாங்க இதில் ஹிந்தியில், அதாவது என்னது தோல் பொம்மையில் விளையாட்டு இருக்கும். அதில் வந்து பின்னாடி இருந்து ஒருத்தங்க என்ன செய்வாங்க, தே வில் புல் த ஸ்ட்ரிங்ஸ். அது ஸ்ட்ரிங்கை புல் பண்ணால் கை ஆடும், ஸ்ட்ரிங் பண்ணால் கால் ஆடும், அந்த மாதிரி. தட் இஸ் த ஸ்ட்ரிங் புல்லிங் வாஸ் டன் பை ISI. இது வந்து 1989 வரையில் நடந்தது. 89க்கு அப்புறம் மிலிட்டன்சியினுடைய ஃபோர்ஸ் shifted from Afghanistan to Kashmir, 89 to 1993. In this time என்னாச்சு, ஆப்கானிஸ்தானில் அகைன் டிஸ்கண்டென்ட்மெண்ட் கேம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நல்லது நடக்கும்னு நினச்சி வருவாங்க. அகைன் கரப்ஷன், வார் லார்ட்ஸ், எக்ஸ்டார்ஷன் எல்லாமே ஆயிடுச்சு. இந்த டயத்தில் 1994 ஒரு ஆர்கனைசேஷனை வந்து ஒன் ஆஃப் த ரேடிக்கல் வஹாபி முஸ்லீம் ஆர்கனைசேஷன், தட்ஸ் கால்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்மலாம் சேர்ந்து என்ன செய்வோம்னு சொல்லி தே எய்ம்ட் அட் யூத் ஹேவிங் திஸ் பவர். ஸோ தாலிப் அப்படின்னா அரபியில் வந்து ஸ்டூடெண்ட்னு அர்த்தம். அதாவது தாலிப்னா எஜுகேஷன், ஆக்சுவலி கியான். இன் சன்ஸ்கிரிட்ல இந்தியில் கியான்கிற மாதிரி பர்ஷியாவில் தாலிப் அப்படின்னம்னா. ஸோ தாலிப் அண்ட் தாலிப்ஸ், அதாவது பன் அப்படிங்கிறது, அதாவது தாலிபான் அப்படின்னா மெனி ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். தட்ஸ் மீனிங் ஆஃப் தாலிபான் இஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அந்த மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு வஹாபி ஐடியாலஜி விச் இஸ் ஒரிஜினேட்டிங் ஃப்ரம் சுன்னி இஸ்லாமில் வந்து 2 குரூப் இருக்குது. ஒன்று சன்னி இஸ்லாம், இன்னொன்று வந்து ஷியா. அண்ட் ஆப்கானிஸ்தானில் வந்து அரௌண்ட் 85 to 90% ஆர் சன்னி population profile, and 8 to 10% are Shia, and there are 1 to 1.5% minorities comprising of Christians, Hindus, Buddhists and Sikhs. பட் சிக்ஸ் தான் அதுலேயும் மைனாரிட்டிலேயே மேஜராக இருக்கிறாங்க. ஷியா வந்து அவங்க ஜாஸ்தி வச்சுக்கல ஆப்கானிஸ்தானில். அண்ட் இது வந்து ஒரு செக்டாரல் டிவைட். இன்னொரு டிவைட் இருக்குது, என்னென்னா பஷ்தூன்ஸ், ஜொஹாரிஸ், அந்த மாதிரி அவங்கவுங்க அந்தந்த இந்த ட்ரைபோட இது இருக்குது. அண்ட் ஆப்கானிஸ்தான் இஸ் ப்ரிடாமினென்ட்லி பஷ்தூன் ட்ரைப். அண்ட் தாலிபான் வந்து பஷ்தூன் பேஸ்ட் ஐடியாலஜியை கொண்டு வந்ததுனால, ஸோ சன்னி முஸ்லீம், பஷ்தூன் ட்ரைபல் ஐடியாலஜி வித் வஹாபி கான்செப்ட், இந்த எல்லாம் சேர்த்து ஒரு ஹாட்ச் பாட்சாக வந்து, அண்ட் லீடர் ஆல்மோஸ்ட் முல்லா ஒமர் வாஸ் த லீடர். பட் ஆல்மோஸ்ட் அது வந்து இட் வெண்ட் இன் டு ரெவல்யூஷன் மாதிரி ஆயிடுச்சு. வித்தின் ஷார்ட் பீரியட் 94லேருந்து தே இமீடியட்லி வித்தின் 96 அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கம்ப்ளீட் கேப்சர் பண்ணிட்டாங்க. தே ட்ரோவ் தி எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட், தே ட்ரோவ் த எக்ஸிஸ்டிங் செட்டப் எல்லாத்தையும். அண்ட் டெரரிஸ்ட் என்ன செய்வாங்க, வாட் தே வில் டூ இஸ் தே வில் ஸ்டேஜ் வெரி ஹை ப்ரொஃபைல் ஆக்ட். கில்லிங்னா ஹை ப்ரொஃபைலாக இருக்கும். அந்த ஹை ப்ரொஃபைல் கில்லிங் என்ன செய்யும், அதை வந்து என்ன செய்வாங்க, வேணும்னே மீடியாவுக்கெல்லாம் லீக் பண்ணுவாங்க. ஸோ ஐ வில் கம் அபவுட் how to get a better Afghanistan later part of my interview. But so far, as per the historical movement பார்க்கும்போது 96 Taliban was in full control. And they were ruling, and they were absolutely ruling in the rule of jungle rule. Without any, எல்லாமே ஹடித், அந்த குரானுடைய misinterpreted Quran. I will not call Quran as a as a religious text which is promoting violence. But if you are misinterpreting any text, that will always promote violence. அதுக்கு தகுந்த மாதிரி they actually situated the appreciation சொல்லலாம். They suited அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி. ஸோ mayhem was let loose. அராஜகம், டோட்டல் டெரரிசம், தீவிரவாதம், பிளட்லெட் எல்லாமே யாரெல்லாம். அப்போல்லாம் என்னென்னா ஆப்கானிஸ்தானில் நைட் நோட்டீஸ்னு வருமா. அதில் என்னென்னா நைட்டு வந்து அந்த நோட்டீஸ் மிட் நைட்டில் வந்து ஒட்டுவாங்க இதில் டோரில். அந்த நோட்டீஸில் என்னென்ன எழுதியிருக்குன்னு, நாளைக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கும். அந்த நோட்டீஸில் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் டீட்டெயில்ஸ் நாளைக்கு இங்கே கொடுங்க அப்படின்னு. அது நைட் நோட்டீஸுங்கிறது. அந்த நைட் நோட்டீஸ் வந்துச்சுன்னா இட்ஸ் வெரி டெரரிசம். ஸோ டெரரை பேஸ் பண்ணி தான் அந்த தாலிபான் வந்து 94-5 2001 வரலும் ஓடிடுது. ஓகே, come 2001 the place became more complex in terms of terrorism. 2001 you know what has happened in 9/11, September 11, 2001, Twin Towers were blasted. I don't know what is the background, what is this thing, but the effect we are all very clear. USA came in big time into the anti-terrorist activities, and they found that hub of terrorism is in Afghanistan, because anga Pashtun border
between Afghanistan and Pakistan is a very porous border. Firstly, அங்கே வந்து Durand liner ரெண்டு கண்ட்ரியுமே வந்து there is one Durand was a IAS officer of a British era. He demarcated the line between Pakistan and Afghanistan. But அதை வந்து அவங்க ரெண்டு பேருமே எடுத்துக்கல. Border was not manned. Policing பண்றதில்ல. Later, after Musharraf's time, they tried to seal the border, but that time it was become too difficult. It was not, still now the border is open only, very porous. அங்கே ஆப்கானிஸ்தானில் அடித்தோம்னா அந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிகள்லாம் தப்பிச்சு பாகிஸ்தான் வந்துடுவாங்க. பாகிஸ்தான் ஆர்மி எதுவும் ஃப்ளஷ் அவுட் பண்ண ஆப்ரேஷன் ஃப்ளஷ் அவுட் அல் ஜப்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது பண்ணோம்னா அவன் அங்கே போயிடுவான். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் திஸ் திங், தட் இஸ் ஒன். இப்போது சோவியத் போயிட்டாங்க, ஃபெயில் ஆகி போயிட்டாங்க. பிரிட்டிஷ் போயிட்டாங்க, ஃபெயில் ஆகி போயிட்டாங்க. அண்ட் தென் அமெரிக்கன்ஸ் தாட் ஆப்ரேஷன் என்டியூரிங் ஃப்ரீடம் அப்படின்னு. அதாவது என்டியூரிங் ஃப்ரீடம்னா தே தெம்செல்ஸ் வேர் வெரி கிளியர் இட் இஸ் நாட் அ ஈஸி ஜாப் டு கண்ட்ரோல் ஆப்கானிஸ்தான். ஸோ அவன் என்ன செஞ்சான், கம்ப்ளீட்லி அவன் வந்து அவனுடைய கம்ப்ளீட் டெக்னாலஜி, கம்ப்ளீட் சேட்டலைட் டேட்டா, கம்ப்ளீட் 7th ஃப்ளீட்லேருந்து சப்போர்ட் சிஸ்டத்தெல்லாம் கொண்டு வந்து ஆப்கானிஸ்தானை வந்து என்ன செஞ்சான், ஹீ வெண்ட் இன் பிக் டைம். There you can't have the Americans deploy every place. So they created Northern Alliance. That is, those who are not anti-Taliban activity. அந்த anti-Taliban activity சப்போர்ட் பண்ணுறவங்கள வந்து நார்தர்ன் அலையன்ஸ்னு சொல்லி அந்த ஃபைட்டர்ஸ் தேவர் சம் ஆஃப் தம் வேர் எக்ஸ் முஜாஹிதீன்ஸ் ஆல்சோ. அவங்கள வந்து அமெரிக்கன்ஸ் என்ன செஞ்சால் ஆர்ம்ஸ், அம்யூனிஷன் அண்ட் சம் கைண்ட் ஆஃப் மேன் பவர், அதாவது பர்சனல் சப்ளை கூட. சம் தே எம்பெட் த யூனிட் வித் சம் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ். They embed the unit with some rangers, this kind of thing. Northern Alliance succeeded in controlling Taliban. And Taliban suffered a huge, humiliating defeats in all places. All places defeat. இதில் என்ன ஒரே ஒரு இஷ்யூனாமா, any occupying country felt cities, roads, highways are important. So, அதை பிடிச்சிட்டு then they declared that Taliban is cleared. But it is not. The terrorists go to the villages, they go to the mountains, they go to the jungles. In fact, இதுதான் ஒவ்வொரு பவரும் தப்பு பண்ணுறாங்க. They think that it is காபூலை பிடிச்சிட்டு ஆப்கானிஸ்தானை பிடிச்சி. No. ஆப்கானிஸ்தானை பிடிக்கிறதுக்கு ஆல் வில்லேஜஸ், ஜங்கிள்ஸ் அண்ட் கிரெவாசஸ் அண்ட் ஆல் தோஸ் பிளேசஸை பிடிக்கணும். அப்போ தான் காபூல் கண்ட்ரோலில் வரும். இல்லாட்டி நீ வந்து காபூலை பிடிச்சி சந்தோஷமாக இருக்கலாம். யூ கேன் கிரியேட் வால்ஸ், க்ரீன் ஜோன், ரெட் ஜோன் பண்ணிக்கலாம். பட் யூ கேனாட் live in peace. You have to address the people. People is the center of gravity in Afghanistan. Unfortunately, all three forces, all three superpowers, Britain, Soviet Union and USA have failed to do that, and that is why. Okay, fine. இன்னொரு மேஜர் விஷயம் என்னென்னா, since Afghanistan is the crossroads of West, East, Asia, Eurasia and all, every superpower wants to dominate that. And in fact, இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபேஷனாகவே ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஹீரோ இருந்தார்னா அவருக்கு கட் அவுட் வைக்கணும்னா தென் கட் அவுட் வச்சா ஹீரோங்கிற மாதிரி அந்த லெவல். அதாவது ஆப்கானிஸ்தானில் நீ ஃபோர்ஸை போட்டால் யூ கேன் பி அப்ரூவ்ட் அஸ் அ சூப்பர்மேன். தட் இஸ் த ரீசன் நவ் சைனா இஸ் வாண்டிங் டு கம் டு ஆப்கானிஸ்தான். நவ் சைனா இஸ் grown from a smaller country to a larger powerful one. So they also want to have a stake. இப்போ my assumption is lot of linkages are there in the second Taliban version 2.0 and China, PRC, People's Republic of China. This is the one. So இப்போ வந்து we were seeing what happened in 2002 to 2003. Subsidize ஆயிடுச்சு கம்ப்ளீட்லி. ஆப்கானிஸ்தானோட தாலிபானோட பவர் குறைஞ்சி they melted into the crowds. But they waited. Wait பண்ணி during that time they moved into Pakistan. And Pakistan was as such string pulling, directing. அது இந்த என்டையர் மூவிக்கும் ஸ்கிரிப்டுக்கு டைரக்டர் யாருன்னா ISI of Pakistan தான். அதான். ஸோ பட் இது என்ன இஷ்யூஸ்னா, nobody is able to understand that and address that issue. In fact, one of my friend was telling, if Afghanistan has put so much effort on USA has put so much effort to Afghanistan, அதுக்கு பதிலாக பாகிஸ்தானை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, பாகிஸ்தானில் போட்டிருந்தீங்க இன்றைக்கி என்டையர் சவுத் ஏஷியா would have been very peaceful அப்படின்னு சொல்கிறாங்க. It's a very, very pertinent observation from my point of view. Okay. Now, after that, 2020 வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் ஃபீலிங் தட் இட் இஸ் டூ மச் எக்ஸ்டென்ஷன் ஆகுது, எல்லாமே 20 இயர்ஸாக ஒரு சண்டை போடுறது. அதனால் அவர் என்ன செஞ்சார், ஹீ பிரின்சிபலி அக்ரீட் டு வித்ட்ரால் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், வித்ட்ரால் ஃப்ரம் ஈராக், வித்ட்ரால் ஃப்ரம் சிரியா அண்ட் ஆல். ஆனால் இப்போ பிரசன்ட் பீடன் என்ன செஞ்சிட்டார், ஜிஃபியில் வித்ட்ரா பண்ணிட்டார். சடன் வித்ட்ரால், வித்தவுட் எனி ப்ரீ பிளான், வித்தவுட் எனி எக்ஸிட் பாலிசி, without any settlement, without any kind of ஒரு இடத்துல இருந்து போகணும்னா I should bid you goodbye and then go, not that I'll just break and go like that. அப்படி அந்த மாதிரி அவங்க பண்ணதுனால தான் அங்கே ஒரு வேக்கம் ஆகிடுச்சு. அண்ட் ஆஸ் சச் ஆல் த தாலிபான் வாஸ் ஹேவிங் தேர் பேஸ் இன் அது. ஸோ ஒரு ஜூன் ஜூலைலேருந்து அவங்க எல்லாம் அந்த ரீக்ரூப் ஆகி அப்படியே வந்து அதை காபூலை வந்து ஆன் 20th of August they
captured, and the existing Ghani, Mr. Ghani, who was doctor, who specializes in how to reconstruct a country. His major thesis is how to reconstruct a country, and it is irony that Ghani Sahab could not do that for his own country in spite of being in power. That means you can well imagine how hollow the entire setup is. Here another mukyamana point. I told you who is supporting, why terrorism or Taliban is becoming so powerful or namna one media. Any stray incident வந்து ஒரு பக்கா கவர் ப்ராப்பர் color and proper projection கொடுத்து அதை வந்து ultimately they make it as a best selling news of the international media. அது ஒரு பெரிய ரீசன். மீடியா இஸ் லைக் a fertilizer for terrorists. அது டெரரிஸ்ட் என்ன செய்யுமாவே ஒரு 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 beheading is a very beheading is a very cruel thing. பட் அதை கூட என்ன செய்வான் தெரியுமாவே, அவன் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து வச்சு இது பண்ணுவான். அதை இன்டர்நேஷனல் நியூயார்க் டைம்லேருந்து பிபிசிலேருந்து திருப்பி போட்டு காட்ட வாட் இஸ் ஆக்சுவலி யூ ஆர் டூயிங், யூ ஆர் ஆக்சுவலி அப்ரிஷியேட்டிங் த value of the terrorist. You are actually increasing the value of the terrorist. By telling you are bad, you are actually making other people to be aware of it. இதுக்கு ஒரு வழி என்னன்னா, media should be going silent over what is happening in Afghanistan. This is a very, very important thing. In fact, me discussing in Chanakyaa TV and through this being telecast into the people of Tamil Nadu itself, we are doing a favor to Afghanistan people. That is Taliban. ஏன்னா அதாவது நமக்கு தெரியாத ஒன்றை வந்து அவனுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்துகிறோம். We are making publicity free of cost for him. This is one. Second issue is population. The local population of Afghanistan should be blamed, in my opinion. பாருங்க, number of Taliban is 65,000 or maybe 70,000. Number of Afghan national force, Afghan national army. This particular this thing was given by an Afghanistan officer, Afghan national army officer, ANA. But அதில் வந்து அவங்க வந்து 3.5 lakhs, almost 65,000 இருந்து 5-6 times more. And number of normal people in Afghanistan is around 3.8 crores, 38 million, which is almost around 50 times more. இந்த 65,000 பேர் வந்து இந்த 3 லட்சம் ஆர்ம்டு சோல்ஜர்ஸ் அவன் வந்து கவர் பண்ணுறான், அவனை வந்து இது பண்ணுறான். என்னென்னா, there is, I find a complicity in these two group. Most of them are approving Afghanistan Taliban இது. People are feeling that the Taliban will do the good thing to them. That is the reason why Taliban is successful. If people shun Taliban, if people of Afghanistan reject Taliban, next day itself Taliban will be fish out of water. It is the fish is Taliban, water is the people of Afghanistan. அவங்க ஃபிஷ்ஷில் அது இடம் கொடுக்கறதுனால தான் இது பண்ணுது. சொல்லுவாங்களே தமிழில், ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் போகும்பாங்க. அதே மாதிரி சேம் இஸ் த கேஸ். இட் கேன் பி இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் மாதிரி இட் கேன் ஹேப்பன் டு எனி அதர் கண்ட்ரி. அதாவது வெரி லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள், very violent and forceful, will be able to impress the larger section of the people and finally overpower them. இது இந்த threat இருக்குது எப்போவுமே. The second. Third is lack of good scriptures and lack of awareness of culture. Just imagine if the concept of Mahabharata is given to every Afghan citizen. How to deal, what is correctness, what is justice, will the situation become so bad? No, it wouldn't have. So நம்ம எங்கிருந்து வந்தோங்கிறத நம்ம விட்டுட்டோம்னாவே 99% நம்ம சண்டையில் தோற்றுருவோம். The game and plot is lost when we lose the track of the history. We have to fall back to history. இப்போ நம்ம தமிழர்கள் வந்து இவ்வளவு வீரமாக இருந்தோங்கிறத வந்து மறந்துட்டோம்னா நமக்கு ரொம்ப மோசமான நிலைமை தான் வரும். நம்ம எப்போவுமே நம்மளோட ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், we have to take inspiration from history. That will give a very great progress to the country, stability to the country. Ahimsa and tolerance, historical relevance, இதெல்லாம் நம்ம கண்ட்ரிக்கு ஒரு பெரிய விஷயம். So lot of people keep asking me, will there be a repeat of Taliban? Will the Taliban effect in our no, nothing will happen. In India, nothing will happen because India is very thoroughly grounded with ahimsa. It is thoroughly grounded with non-violence and tolerance. We have got our own Ramayana, Mahabharata, the correct interpretation of Quran, the correct interpretation of Bible, the correct intermingling of all sects of the society. Religious tolerance is there. Everybody is, and as our Prime Minister was telling, ideology which is forcing and believing in terrorism and violence and fear and anger will not last long. Our ideology is on a different note. Our Indian ideology is satyagraha, live and let live, be more spiritual, be more contented,
jurisprudence, useless, because our ideology is not even harmful to the nature. So such setup, we are very fortunate to be there in a country like India, where we believe in good values, we believe in righteous path, we believe in dharma, we believe in having a better life for everybody, one all be all, and happiness to everybody. That is the kind of philosophy. So that fear of Afghanistan that may spill over to India and our people, nothing will happen. I am giving in writing, Mr. Vinod, nothing will happen to India, whatever can happen to Afghanistan, because Indian systems are deeply rooted in conscious justice and conscious dharma. தப்பு செய்கிறதுக்கு எவே ஒருத்தர் பயப்படுறானோ அந்த சொசைட்டியில் என்றைக்குமே நமக்கு அந்த அழிவு கிடையாது. தப்பு செய்கிறத பற்றி கண்டுக்காமல் இருக்கிறானோ, கான்ஷியன்ஸ்னு சொல்லுவோம்ல, மனசாட்சியை சைடில் வச்சுட்டு மூவ் பண்ணுறான்ல, அந்த சொசைட்டிக்கு எப்போவுமே அந்த நிம்மதியாக இருக்க முடியாது. So as far as I know, in spite of all small issues here, there and all those things, இன்னும் இந்திய மக்களும் தமிழக மக்களும் தப்பு செய்ய பயப்படுறோம். கான்ஷியன்ஸ் மனசாட்சிக்கு அடங்கி இருக்கிறோம். அதனால் நமக்கு எந்த அழிவும் கிடையாது. ஐ கெஸ் அந்த பயங்கரவாதிகள் இந்த சிரியாவில் பண்ணப்போ அதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன நிறைய இளைஞர்கள் நம்ம இங்கே பார்த்தோம், என்ஐஏ தொடர்ச்சியான ப்ராசஸில் இருக்காங்க. கேரளாவில் சில இளைஞர்கள் அந்த ஐடியாலஜி நோக்கி போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ தாலிபான் அதே ஒரு ரேடிக்கல் எலிமெண்ட் ஒரு இடத்துல பவர்ஃபுல்லாக இருக்குது. இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய இளைஞர்கள் ஒரு திசை திருப்பப்பட்டார். அதை நம்ம மொழியை எப்படி கிள்ளி எறிவது? அது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, மைண்ட் ஆஃப் அ யூத் இஸ் வெரி ஃபர்டைல். தே லுக் அட் நாவல்ட்டி. இப்போ ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டோம்னா புதுமையை பார்க்கும். ஒரு இளைஞன் எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்கு புதுமை வேணும். அவனுக்கு ட்ரெடிஷனில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ வி ஹாவ் டு அப்ரோச் திஸ் ப்ராப்ளம் ஆஃப் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ரேடிக்கலிசம் இன் இந்தியா வித் அ டூ-ப்ராங்க்ட் அப்ரோச். ஒன்று அவனை மோட்டிவேட் பண்ணணும், இன்னொன்று அன்மோட்டிவேபிள் நாட் மோட்டிவேட்டபிள் பீப்புளை வீட் அவுட் பண்ணணும். இந்த ரெண்டு அதாவது அயர்ன் ஹேண்ட் இன் வெல்வெட் க்ளவுஸ். அழகாக சொல்லணும், தம்பி ஒழுங்காக படிக்கணும், படித்தோம்னா நல்லா இருக்கலாம், ஒரு வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா நல்ல ஒரு மேரேஜ்னா இப்படி. தட் இஸ் வாட் வி ஹாவ் டு டெல் தம். அண்ட் அதை கான்ஸ்டன்ட்லி மோட்டிவேட் பண்ணணும். அது எப்படி மோட்டிவேட் பண்ணுறது? ஹவ் வில் யூ மோட்டிவேட் தம்? தி ஃபில்ம்ஸ் விச் வி ஆர் டேக்கிங் ஷுட் பி ப்ரோ திஸ் கைண்ட் ஆஃப் பாலிசி. தி ட்ராமாஸ், தி என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே எப்படி இருக்கணும்னா, நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், நீ ரேடிக்கல் ஐடியாவில் போனோன்னா ரொம்ப கஷ்டப்படணுங்கிறத ஒவ்வொரு தடவையும் திருப்பி அவங்களுக்கு சொல்லணும். சொசைட்டி ஷுட் பி மேட். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு சாதாரண ஒரு கார் வாங்குறதுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமாக இருக்குது நேர்மையாக இருக்கிறது. நேர்மையாக இருந்து ஒரு வீடு வாங்குறதோ, ஒரு கார் வாங்குறதோ, ஒரு சின்ன சுகங்கள் அனுபவிக்கிறதோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும். பட் அட் த சேம் டைம் டுமாரோ யூ ஹோல்ட் அ கிளாஷ்னிகோ, எல்லாமே உனக்கு வந்துடும். அதை அந்த மோட்டிவேஷனை பிரேக் பண்ணுறது தான் கவர்மெண்ட். தட்ஸ் வாட் என்ஐஏ இஸ் டூயிங். இட் இஸ் ஆக்சுவலி ஒரு பக்கம் கண்டினியூஸ்லி வி மஸ்ட் பம்பார்ட் தம் வித் குட்னஸ் ஆஃப் ட்ரைங் டு பி குட். அதில் இருந்தால் என்ன பெனிஃபிட்ங்கிறத யூ ஹாவ் டு புட் அக்ராஸ் த அதர் வே. யூ ஹாவ் டு டிஸ்இன்சென்டிவைஸ் க்ரைம் அண்ட் டெரர். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தன் க்ரைம் அண்ட் டெரரை பற்றி யோசனை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அதை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கணும். டிஸ்இன்சென்டிவைசிங். அவனாக க்ரைம் அண்ட் டெரரை அவனுக்கு போகாத மாதிரி பண்ணணும். எப்படி போகாத மாதிரி பண்ண முடியும்? ஃபேமிலி வேல்யூஸ், ஃபேமிலி பாண்டிங். இப்போ அப்பா, அம்மா, பையன், பொண்ணு 4 பேர் இருக்கிறாங்க. அந்த பையன் ஃபேமிலியை விட்டுட்டு போவானா? போக மாட்டான். ஏன்னு சொல்லுங்கள்? அவன் விட்டுட்டு போனான்னா, ரேடிக்கலைஸ் ஆனான்னா அவனுக்கு இதெல்லாம் போயிடும், சுகம் போயிடும். ஸோ அந்த மாதிரி அந்த டெப்ரிவேஷன், அந்த டெஸ்பரேஷன் இதெல்லாம் இல்லாமல் குழந்தைகளை வளர்க்கணும். அதுக்கு என்ன காரணம்னா, மீடியா மேக்ஸ் அ மேஜர் இம்பேக்ட் ஆன் த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். நீங்கள் எப்போ பார்த்தாலும் ட்ரெயினில் ரஷ்ஷாக இருக்குது, ட்ரெயின் சரியில்லைன்னு இருந்தோம்னா ஜனங்க என்ன நினைப்பாங்க? ஓஹோ, ரயில்வேஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு நாள் ட்ரெயின் சரியில்லைங்கிறீங்க உண்மையிலுமே. ஆனால் டெய்லி ட்ரெயின் கரெக்டான டயத்துக்கு போகுது, கரெக்டான டயத்துக்கு வருது. 1800 to 2000 trains are there in a day. All of them are starting at right time and finishing without any accident and coming back. இதை நீங்கள் மீடியா ஹைலைட் பண்ணணும். You should highlight what is the central government is doing, what is the state government is doing. So much of progress is happening in Tamil Nadu today. So much of progress is happening. So much of positivity is happening. இதை தான் கொண்டு வரணும் மொழியே. அதை விட்டுட்டு நம்ம அதாவது you should be a whistleblower. Media can be a whistleblower, but for right reasons.
ஒரு உண்மையிலுமே ஒரு க்ரைம் நடக்குதுன்னா அதை உடனே வெளியே கொண்டு வரணும். பட் அட் த சேம் டைம் ஒரே எங்கே பார்த்தாலும் க்ரைமாக இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிக்சரை காட்டினோம்னா தான் குழந்தைங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வந்து டிஸ்இல்யூஷன்மெண்ட், அப்புறம் அப்படியே அங்கே போவாங்க, எங்கே ரேடிக்கலைஸ், வாப்பா அங்கே எல்லாம். அது இது ஒரு மெத்தட். திஸ் இஸ் ஒன் மெத்தட் ஆஃப் பாசிட்டிவ் சாஃப்ட் அப்ரோச். இன்னொரு மெத்தட் என்னென்னா, ஒன்ஸ் யூ ஹவ் ஃபவுண்ட் அவுட் சம் சாப் இஸ் கான் இன் டு தட் சைட், unable to get him back and put him in very long punishment process. ஆனால் அது எல்லாத்தையும் பனிஷ்மெண்ட் ப்ராசஸ் போடக்கூடாது. பனிஷ்மெண்ட் ப்ராசஸ் வந்து should be an exception, not a rule. But influencing process should be a rule and not an exception. இப்போ நம்ம என்ன தப்பு செய்கிறோம்னா, இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஊறுகா மாதிரி பனிஷ்மெண்ட், தயிர் சாதம் மாதிரி என்னது இன்ஃப்ளூயன்ஸ், பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். ஆனால் என்ன செய்கிறோம், நம்ம பனிஷ்மெண்ட்டை நிறைய கொடுக்குறோம், 10 பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். அது that will spread it more actually. So this I want I don't know, I haven't disclosed it, I haven't declassified it. I had done my MPhil in 2012 from Punjab University. My topic of research was psychology of terrorism. அதில் நான் in detail இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். Disincentivizing terrorism and violence and anger and bad behavior will make society beautiful. இந்த சொசைட்டி நல்லா இருக்கணும்னா தப்பு செய்கிறவங்கள தனிமைப்படுத்தணும், தப்பு செய்கிறவங்களுக்கு ஹரஸ் பண்ணணும், தப்பு செய்கிறவங்கள வந்து என்ன செய்யணும், ட்ரபிள் பண்ணணும். அப்போ என்ன செய்வாங்க, 100 பேர் நல்லது செஞ்சிட்ருக்காங்களே அவங்க பாசிட்டிவாக இருப்பாங்க. அதை விட்டுட்டு தப்பு செஞ்சவங்களை கண்டுக்காம விட்டாவே 100 பேர்த்தில் 70% of the people will start motivating towards தப்பு செய்கிறது. I think you are able to understand my disincentivize terror, disincentivize bad behavior, disincentivize antisocial behavior. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மிஸ்டர் வினோத், மெரினா பீச்சில் நான் வந்து அன்றைக்கி வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மெரினா பீச்சில் வாக் பண்ணும்போது பீச்சை வந்து ஒரு 20 to 30 people are making it clean and clean and clean. ஒரு பியூட்டிஃபுல் செட்டப் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் has done a very good job by having a contract people for cleaning it. ஒரு அம்மா அங்கே என்ன செய்கிறாங்க, நாவல் பழம் விற்றுட்ருக்காங்க. அதை மக்கள் போய் வாங்குறாங்க, நாவல் பழம் சாப்பிட்றாங்க. அந்த மார்பிள்டு ஃப்ளோர், கிரனைட் ஃப்ளோரில் சாப்பிட்டுட்டு கொட்டை போடுறாங்க. there are 2 ways of approaching. You can look at that lady as பாவம் என்ன செய்வாங்க, அவங்க வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு பண்ணுறாங்கன்னு. ஆனால் அந்த வாழ்வாதாரம் என்ன செய்யுதுன்னா, இந்த மக்களை வந்து எல்லாம் வாங்குறான், 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றாங்க. தேர் ஈட்டிங், தேர் ட்ராப்பிங் the நட்டை கீழே போடுறாங்க. அதை பீச் கோயர்ஸ் என்ன செய்யுது, அவங்களோட ஷூஸில் பட்டு கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் வந்து அந்த ஒரு 200 மீட்டருக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரே மக்கா இருந்தது. அண்ட் தோ ஸ்டெயின் வில் நாட் கோ ஆல்சோ. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம இது பண்ணுறது, ஹவ் வில் யூ அப்ரோச் திஸ், இட் இஸ் a social problem. உடனே நான் என்ன செஞ்சேன், ஐ வென்ட் டு தட் லேடி, இந்த பாருமா இங்கே இருக்காதீங்க, ஒன்று எண்ட் ஆஃப் த பாயிண்டில் இருங்க, வேர் அதர் பீப்புள் ஆர், உங்களுக்கு இல்லாட்டி பிகினிங்கில் இருங்க. ஸோ தட் பீப்புள் வில் போகும்போது வாங்கிட்டு போயிடுவாங்க இல்லை வரும்போது. அண்ட் செகண்ட்லி என்ன செய்யணும், இது வந்து அந்த அம்மாவை ஹேண்டில் பண்ணுற மெத்தட். இன்னொன்று பீப்புள் ஆர், அவங்களுக்கு என்ன சொல்லணும், கையில் இருக்கிற பேப்பர்லேயே போட்டு சிங்கப்பூர் மாதிரி பக்கத்தில் இருக்கிற குப்பத்தொட்டியில் போடணும். ஸோ இது ரொம்ப ஈஸி. அந்த அம்மா அங்கேருந்து கொஞ்சம் எடுத்து வெளியே கொண்டு போகிறது. செகண்ட் கஷ்டம் என்னது இது. தேர்ட் என்ன, இன்னும் ரொம்ப கஷ்டம் என்னென்னா, சரி போடட்டும், கீழே விழுவட்டும், ஆனால் என்ன செய்வோம், இன்னும் 100 பேரை போட்டு என்ன செய்வோம், சுத்தம் பண்ணுவோம். தட் இஸ் வாட் கவர்மெண்ட் ஆர் பீப்புள் ஆர் டூயிங் நவ். திஸ் இஸ் த ராங் சிஸ்டம். நீங்கள் சொன்னீங்களே, ஒரு அருமையான வார்த்தை சொன்னீங்க தம்பி, முளையிலே எப்படி கிளி, அதை அப்படியே ஸ்டார்டிங்கில் ஏர்லி ஸ்டேஜஸ், மாரல் வேல்யூஸ், மாரல் எஜுகேஷன் ஷுட் பி given in all schools. வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ரைட்டியஸ்னஸ், வாட் இஸ் தர்மா, வாட் இஸ் அதர்மா, நல்லது எது, கெட்டது எது, வயலன்ஸ் எது, நான் வயலன்ஸ் எது, எல்லாத்துக்கும் சொல்லணும். இந்தியா காட் ஃப்ரீடம் த்ரூ நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லணும். India got through violence, the culture of India would have been violent and India would have broken into pieces. India is sustaining because of tolerance. We should not feel unnecessarily agitated on small deviations. Yes. மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு, புவிசார் அரசியல் வந்து வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு இந்த ஆப்கானிஸ்தான் நிலைமைக்கு அப்புறம். ஸோ நமக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்ட்டு அவர் வந்து அதை வந்து இண்டிகேட் பண்ணி சொல்கிறாரு. அது நிறைய நேஷனல் மீடியாவில் டிபேட்டாக பண்ணாங்க. இப்போது ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டரோட அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற விஷயங்கள் என்ன? ஒன்றுமே கிடையாது, அது ஒரு சேலஞ்சே கிடையாது. ஐ பெக் டு டிஸ்அக்ரி வித் இட், மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்டர். இட் இஸ் ஆல்வேஸ் சேலஞ்சஸ் ஆர் தேர். ஒரு பெரிய எதிரி நமக்கு சீனா பக்கத்தில் இருக்கிறாரு, இன்னொரு சின்ன எதிரி பாகிஸ்தான் இருக்கும்போது எல்லா டைமும் சேலஞ்சஸ் தான் இருக்குது. பட் இந்த தாலிபானைசேஷன் ஆஃப் ஆப்கானிஸ்தான்ங்கிறதுனால ஒன்றும் சேலஞ்சஸ் வந்துடாது. எஸ், டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ் வெரி ரைட் இன் சேயிங் தட் இட் இஸ் அ ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் சிச்சுவேஷன் இஸ் சேஞ்சிங். அதர் பிளேயர்ஸ் வில் கம். அமெரிக்கா போயிடுச்சுன்னா வேறு யார் வருவாங்க அதை வேக்கம் ஃபில் பண்ணுறதுக்கு? சைனா வருவான், சைனா ஸ்ட்ராங்காக உட்காருவான், பிடிப்பான். தட்ஸ் ஆல்வேஸ் தேர். பட்
internally we should not feel anything amiss about Talibanization of Afghanistan, but at the same time we should strengthen our military, as Rajnath sir says, we strengthen our military to be more proactive and more offensive and more to defend our country better. அதுதான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, டோன்ட் பி காம்ப்ளசன்ட், மெத்தனமாக இருக்காதீங்க. இது வந்து ஒரு பெரிய பெரிய ஈவெண்ட் நடக்குது. இந்த ஈவெண்ட்டில் வந்து நமக்கு என்ன மாதிரி வேணாலும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா அமெரிக்கா போயிடுச்சுன்னா தாலிபான் என்ன செய்வான், அவன் ஆப்கானிஸ்தான் பீப்புளை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வான், ஹீ மே ட்ரை டு கம் டு காஷ்மீர் அப்படிமா. பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைட் இன் another person's area. I am telling you, I have this medals are testimony to my around 3 tenures of Kashmir. I have been in Kashmir as a captain, as a major and as a lieutenant colonel. All three. I have seen Kashmir in the lowest of the rung and in the middle order and also in the senior policy making. I was there in information warfare department that time. So it is not possible for a force to go to another place and fight and do it. It is very difficult if an external country goes to Afghanistan and try to subjugate them. But it is also equally difficult when Afghans come to Taliban or Mujahideen come to this place and fight it. It is not, displacement is a major this thing. That's more importantly, we should take that statement of Honorable Defence Minister in such a spirit that we have to strengthen our defences. We have to work hard to be more vigilant. We have to improve our intelligence and infrastructure, defense infrastructure. In that aspect we have to take. இப்போ அடுத்தபடியா நீங்களே சொன்னீங்க, நீங்கள் அந்த குரானை வந்து மிஸ்இன்டர்பிரட் பண்ணி எடுத்துக்கிறதுல ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னு. இந்தியா வந்து செகண்ட் முஸ்லீம் பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்கிற கண்ட்ரி இந்தோனேஷியாவுக்கு அப்புறம். இப்போ ஆப்கானில் அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வந்திருக்கு. அவங்க பேசிக்காகவே சொல்லிட்டு ஷரியத் லாவை தான் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அவங்க சொல்லும்போது, அது ரிலீஜன் ப்ளஸ் டெரரிசம் ஒரு கலந்துருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனில் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு. வெரி குட் கொஸ்டின். இதில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதை விட எக்ஸிஸ்டிங் முஸ்லீம்ஸ்க்கு ரொம்ப ரோல் இருக்குது. It is the onus of the existing majority Muslims who are peace loving to ensure that they don't get carried away by a minority of them which is diverting in the wrong path. தப்பான வழியில் கொண்டு போகிற ஒரு 110 பேர் இருக்கிறத மீதி 90 பேருடைய பொறுப்பு வந்து அந்த 110 பேர்த்தை வந்து என்ன செய்கிறது, கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது. That's very important. It's in fact a testing time for the Indian Muslims. இது வந்து அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய சகாக்கள், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸை வந்து பேட் இன்ஃப்ளூயன்ஸ், ரேடிக்கலைசேஷன், வயலன்ஸ், பிலீவிங் இன் வயலன்ஸ் ஆகாமல் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இட்ஸ் a testing time for them. Because basically Indian Muslims are very good. There is no problem. பட் ஐ அக்ரி தட் அங்கேருந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அந்த சான்ஸை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். We have to see. We have to actually, it is this time the scholars in the Muslim world should rise up and tell that, look, this is not what Muslim, beheading is not Islamic this thing. இது வந்து வயிறு அறுக்கிறது வந்து இஸ்லாமிக் இது கிடையாது. Islam is also like any other religion which is promoting peace, which is promoting tolerance, which is அந்த மாதிரி அவங்க சொல்லணும். அது சொல்ல மட்டும் செய்யக்கூடாது, ரிசல்ட்டில் காட்டணும். That's very very important. If that is failed, then lot of trouble is there for everybody. And one more thing, in the change situation வந்து the Muslim community should not let itself to be hijacked by evil design and evil forces of outside also. ரொம்ப ஆசையாக இருக்கும். பாகிஸ்தான் சொல்லுவாங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நாளைக்கு இது பண்ணலாம் அப்படின்னு, ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் இந்த சொர்க்கம், இந்தியா வந்து சொர்க்கமே ஆனாலும் நம்ம ஊர் போல வருமா? இது வந்து இந்த இது வராது. இந்த சொர்க்கம் சொர்க்கமாக இருக்கிறதுக்கு there are certain basic prerequisites, certain basic parameters which are in place. அந்த in place parameters டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் வந்துடும். தட்ஸ் அந்த டாலரன்ஸ், அந்த அக்செப்டன்ஸ். சரி, பரவாயில்ல. அது வந்து ஐ வில் ஆல்சோ காஷன் த அதர் கம்யூனிட்டிஸ் ஆல்சோ, நாட் ஓன்லி முஸ்லீம்ஸ். இப்போது நிறைய அதர் இன்னொரு டேஞ்சர் இருக்குது. ஹிந்து கம்யூனிட்டி, சிக் கம்யூனிட்டி, இவங்களுக்கு என்ன தெரியுமா யோசனை வரும், தாலிபான் வயலன்ஸில் வந்து என்ன செஞ்சிடறான், இவ்வளோ சக்ஸஸ் பண்ண முடியுது, அதில் இருக்கிற வயலண்ட் பீப்புள் என்ன செய்வாங்க, அவங்களும் நம்மளும் வயலண்ட் பண்ணலாமா அப்படிமா. அது தப்பு.
எல்லாமே அந்த ரிலீஜன் becomes a very very crucial thing now in this place, that it's the onus of the religious leaders to ensure that their religion becomes more tolerant, more ahimsa, more non-violent, and take the people of their religion in ensuring not to cross over to religious fundamentalism, religious excesses, religious overtures and fanaticism. இது வந்து not only Islam, எல்லா கம்யூனிட்டிக்கும் அது தேவை. Buddhists are fanatics in Burma. Hindus are fanatics in certain pockets of India. Muslims are fanatics in various places. So எல்லாரும் என்ன செய்யணும், majority of the people are always very good. அந்த மைனாரிட்டி கொஞ்சம் அந்த டிஸ்கிரண்டில்ட் எலிமெண்ட்டை வந்து அடக்கி வைக்கிறது மெஜாரிட்டி ரிலீஜியஸ் பீப்புளோட இப்போ 100 முஸ்லீம் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா 70 முஸ்லீம் நல்லவங்களாக இருப்பாங்க, 30 பேர் கெட்டவங்களாக இருந்தாங்கன்னா அந்த 70 பேர் இந்த 30 பேர்த்தை வந்து என்ன செஞ்சிடணும், வித்தின் கண்ட்ரோல் வைக்கிறது ரொம்ப அவசியம். 100 இந்துஸ் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா 80 பேர் வந்து நல்லவங்களாக இருக்காங்க, மீதி 20 பேர் ரோக் எலிமெண்ட்டாக இருக்கிறாங்கன்னா அந்த ரோக் எலிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது 70 பேர்த்தினுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை ஆப்கான் மக்கள் பண்ணாதனால தான் இன்றைக்கி 65,000 தாலிபான் என்ன செய்யுது, 4 கோடி மக்களை வந்து அடக்கி வச்சிருக்கிறான். You got it where it is coming. That is why second point of mine was the onus of today's bad situation in Taliban to a large extent follows on to the people of Afghanistan. ஒரு கொரில்லா ஃபோர்ஸ் அவங்க வந்து இப்போ தாலிபானுக்கு அகேன்ஸ்டாக வந்து போராட ஆரம்பிச்சிருக்காங்கன்ற மாதிரியான செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம்? ப்ளஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே சின்ன பீப்புள்லேயே ஒரு சில குரூப் வந்து அவங்க வந்து தாலிபான் கொடி இறக்கிட்டு ஆப்கான் கொடி ஏற்றுற அவங்க ஆப்கான் நேஷனலிசமும் அங்கங்கே பூக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 2 விஷயத்தையும் எப்படி? இட் வில் ஹேப்பன். இது வந்து வயலன்ஸ் ஒரு சைக்கிள். தாலிபான் வந்து பிளட்லெஸ் without fighting a single battle, without firing a single shot, they came to power. இப்போ வந்து it will take some time for the anti-Taliban forces to regroup and all. அது வந்து போய் தாலிபானை ஹிட் பண்ணுவாங்க. அந்த ஹிட் பண்ணும்போது வெளியிலேருந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் என்ன செய்யும், சப்போர்ட் பண்ணும் அந்த ஆன்டி தாலிபான் ஃபோர்ஸை. இது இட் வில் ஹேப்பன். இட் இஸ் கோயிங் டு, அண்ட் தாலிபான் will also have a tough time because he who fights fire with fire ends up in ashes. அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். Again I am telling you, violence has to be discouraged at all levels. Violence has to be condemned at all levels. Whether it's Hindu, whether it's Muslim, whether it's Christian, எதாக இருந்தாலும் violence has to be condemned at all levels. If a society is not condemning violence, that society will be condemned to be like what it is happening. Crux of the issue is that only. என்னைக்கு எனக்கு துப்பாக்கி வேண்டாம், வயலன்ஸ் வேண்டாம்னு சொல்லி அவங்க ஒழிச்சு வெளியே கொண்டு வர்றாங்களோ அன்றைக்கி தான் அந்த நாடு, அந்த கம்யூனிட்டி, அந்த சொசைட்டி முன்னேறும். And it is a caution for rest of the world also. அதை வயலன்ஸை வந்து நம்ம பால் ஊற்றி வளர்த்தோம்னா வயலன்ஸ் அண்ட் இன்டாலரன்ஸ் அண்ட் ஹின்சா, ஹிந்தியில் சொல்லுவாங்க ஹின்சான்னு என்னது, வயலண்ட் பிஹேவியர், அதை வளர்த்தோம்னா அது ஒரு நாளைக்கு நம்மளே என்ன செஞ்சிடும், ஃப்ராங்கன்ஸ்டைன் மான்ஸ்டர்பாங்க. அது ஒரு கதை இருக்குது. அதுக்கு சின்னதாக இருந்துதான் அந்த அரக்கன் பால் ஊற்றி வளர்த்து என்ன செஞ்சிருச்சு, அது பெருசாக என்ன செஞ்சிருச்சு, யார் பால் ஊற்றினாங்களோ அவங்களே என்ன செஞ்சு கடிச்சு சாப்பிட்ருச்சு. So this is the most important thing which we must reach to the everybody. அதாவது நல்லவங்களாக இருக்கணும், கெட்டவங்களை வந்து நம்ம அழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அவர் சிம்பிளாக எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய இதில் சொல்லியிருக்கார், தர்மம் தலை காக்கும், அவ்வளோதான். தட் டுடே ஆப்கானிஸ்தானுக்கு ஒரே சொல்யூஷன் தர்மம் தலை காக்கும். If this can be put into every person, every mind of Afghan, they will ensure that Taliban is silenced, and after silencing of Taliban, they will ensure that they denounce violence, and Afghanistan will again become one of the greatest learning centers of the world. Thank you. Jai Hind.